வேர்க்கடலை சட்னிக்கு கொஞ்சம் வேர்க்கடலை, வரமிளகாய், புளி, உப்பு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன உடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வத்தல் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சட்னியோட கன்சிஸ்டன்சி வச்சுப்பாங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் அரைப்பேன். எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியாக நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி நீங்கள் கெட்டியாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, 2-3 மினிட்ஸில் இந்த வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிம்பிளான சட்னியை ரெடி பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.